என்ன புது விஷயமா இருக்கு? அம்மா ஒரே பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க போலீஸ். என்னடா ரெட்டலையை காணுமாமே? எது ரெட்டலையை காணுமா? ஹலோ அண்ணே, ரெட்டலையை காணாமாமே, கேள்விப்பட்டீங்களா? ஏய் என்னடி ஊரே பரபரப்பா பேசிக்கிட்டு டேய் இருக்கு. மச்சான், ரெட்டலையை காணுமாண்டா? யோ மாப்ள, ரெட்டலை ஏதோ காணுமாம்ல. வணக்கம். தற்போது முக்கிய செய்தி ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை காணாமல் போயுள்ளது. காணாமல் போன இரட்டை இலையை மீட்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து டிவிஎஸ், கலாசசி, டெய்லி கரண்ட் ஆகியோரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரெட்டலை தொடர்பான விவகாரத்தில் நாங்கள் இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம் சார். கிடைக்குமா கிடைக்காதா? ஏதாவது தகவல் வந்தால் கண்டிப்பாக பிரஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோங்க. இரட்டைலையை எடுத்தவர்கள் தயவு செய்து திருப்பி கொடுத்து விடுங்கள். யாராவது மறைத்து வைத்திருந்தாலோ கண்டெடுத்தாலோ காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இரட்டைலை குறித்து தகவல் தெரிவிப்பவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். எவன் எடுத்தானே தெரியல, ஆனால் காணாம போயிடுச்சு. அது மட்டும் உண்மை. எடுத்துட்டாங்களோ தொலைச்சிட்டாங்களா? அங்க பாரு எம்ஜிஆர் கையில ஏதோ சொல்ல வருது. காணாமல் போன இரட்டை இலை குறித்து முழு விவரங்களை பகிர்கிறார் நமது நிருபர் மாஸ் பிரேம்குமார். வணக்கம் பிரேம்குமார். வணக்கம் விமலா. இந்த இரட்டை இலையானது அமித்ஷா அடகு கடையில் அடகு வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது விமலா. இது குறித்து நம்ம நேரடியா அமித்ஷா கடைக்கு சென்று பார்க்கலாம் விமலா. இங்கதான் அடகு வச்சிருக்காங்களா? இந்த கடைக்கு போனது தான் பட்ட நாமந்தான். இரட்டை இலை காணாமல் போன வழக்கில் முக்கிய திருப்பு முனையாக காணாமல் போன இரட்டை இலையானது அமித்ஜி அடகு கடையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அமித்ஜி அடகு கடையில் வைக்கப்பட்ட எந்த பொருளும் இதுவரை மீட்கப்பட்டதில்லை என்பதுதான் வரலாறு சொல்லும் உண்மை. உண்மை செய்திகளுக்காக களத்திலிருந்து மாஸ் பிரேம்குமார்.